டாப் 2 கேமர்ஸின் ஃப்ரீ ஃபயர் நியூஸுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக என வரவேற்கிறேன். நியூஸ் வாசிப்பது உங்கள் எட்சாட்டரி. இன்றைய ஃப்ரீ ஃபயர் முக்கிய செய்திகள். போச்சினாக் ரோப் பழுதானதால் 3 பேர் படுகாயம். பாதி வழியில் ரோப் இருந்ததால் 3 பேர் சம்பவ இடத்திலே நாக்காகினர். இக்காட்சிகள் அங்கிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. அவர்கள் மூவரும் சிகிச்சைக்காக அருகில் உள்ள கிளாக் டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீபாவளிக்கு போனஸ் தராதால் ஃபேக்டரி ஊழியர்கள் ஃபேக்டரியின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பாக காட்சியளிக்கிறது. ஃப்ரீ ஃபயரின் பிரபல ஹெட்ஷாட் ஹேக்கர் கைது. ஹெட்ஷாட் ரேட் 100% வைத்திருக்கும் ஒரே ஹேக்கர் இவர்தான் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவரை போச்சினாக் போலீசார் கட்டோலிஸ்வா காட்டின் அருகே ஆமோ காலியான நிலையில் கைது செய்தனர். உடனடியாக போச்சினாக் போலீசார் அவரை கலாரி மத்திய சிறையில் அடைத்தனர். ஃப்ரீ ஃபயரில் பட்டாசு வெடிக்கும் போது நேர்ந்த விபத்து. பாம் பக்கிரி என்பவர் ஆட்டோ பாம்பை கையில் தான் வெடிப்பேன் என்று சவால் விட்டதால் அவர் சம்பவ இடத்திலே எலிமினேட் ஆனார். பார்ட் 1 ஓடிய கள்ளக்காதலர்கள் கெல்லியும் ஹயாத்தாவும் ஹேங்கர் விமான நிலையத்தில் போச்சினாக் போலீசாரால் சுற்றிவளைக்கப்பட்டனர். உடனடியாக போச்சினாக் போலீசார் அவர்கள் இருவரையும் கைது செய்துவிட்டனர். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பீக்கிலிருந்து போச்சினாக் சென்று கொண்டிருந்த 3 பேர் பாதி வழியில் ரோப் வருந்ததால் சம்பவ இடத்திலேயே நாக்காகினர். உடனடியாக அவர்கள் மூவரும் அருகில் உள்ள கிளாக் டவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதை பற்றி சம்பவ இடத்தில் இருக்கும் நம்ம செய்தியாளர் பாட்டு பாலாஜியிடம் கேட்போம். சொல்லுங்க பாலாஜி, இப்ப அங்க நிலவரம் என்ன? அவங்க எப்படி 3 பேருக்கு தவறி விழுந்தாங்க? என்ன நடந்ததாங்க? கண்டிப்பா சாட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் பீக்லேருந்து ரோப் பிடிச்சி போச்சினாக் போயிருக்காங்க. 3 பேருமே ஆடம். அவங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாதி வழியில் கட் ஆகிடுது ரோப்பு. போச்சினாக் ரோப் பழுதாக இருக்கிறதுனால அவங்க பாதி வழியில் கட் ஆயிடுச்சு. இதனால் அவங்க கீழே வந்து சம்பவத்தில் நாக் ஆயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனடியாக அவர்கள் மூவரையும் அருகில் உள்ள கிளாக் டவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். நம்ம பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனை புட்டுச்சு. இதனை தொடர்ந்து ஒரு பலியாக இருக்கிறார். மீதி இருவரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவங்க 2 பேரும் எப்போ புட்டுவாங்கன்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்காங்க. தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலுங்க. நம்ம மற்ற செய்திகளும் பார்க்கலாம். தீபாவளி போனஸ் தராதால் ஃபேக்டரி ஊழியர்கள் ஃபேக்டரி முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சம்பவ இடத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் பாட்டு பாலாஜியும் கேட்கலாம். சொல்லுங்க பாலாஜி, போராட்டக்காரர்களோட கோரிக்கை என்ன? இன்னும் எத்தனை நாள் வந்து போராட்டம் நடக்கும்? கண்டிப்பா சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்டரியில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வந்து இந்த வாட்டி தீபாவளி போனஸ் தர மறுத்திருக்காங்க ஃபேக்டரியோட நிர்வாகம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி ஊழியர்கள் அரைநிலை போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சம்பளமே ஒழுங்கா தரலான்னு வந்து போராட்டக்காரர்கள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஊழியர்கள் எல்லாருமே இன்னைக்கு அதிகாலையில் வந்து ஃபேக்டரி முன்னாடி போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. மேலும் அவங்க தீபாவளி போனஸாக ஒரு ஜெட்டியாவது போடுறது தந்தாதான் இங்கேருந்து கலைஞ்சி போகணும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஒரு ஜெட்டிக்காக போராட்டம் நடக்குது. ஃப்ரீ ஃபயர் வரலாற்றிலே இதுதான் முறைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபேக்டரி நிர்வாகம் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. மேலும் கலெக்டரும் சற்று நேரத்தில் இங்கே வரதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவர் வந்து அவங்க எல்லாருக்கும் ஜட்டி வாங்கி கொடுத்து அவங்கள கலைந்து போக சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம மற்ற செய்திகளும் பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயரை ஆட்டிப்படுத்த பிரபல ஹெட்ஷாட் ஹேக்கர் கைது செய்யப்பட்டார். அவர் ஹெட்ஷாட் ரேட் 100 வைத்திருந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதை பற்றி சம்பவ இடத்தில் இருக்கும் நம்ம செய்தியில் பாட்டு பாலாஜிடம் கேட்போம். சொல்லுங்க பாலாஜி, அவ்வளோ பெரிய ஹேக்கரை எப்படி வந்து கைது செஞ்சாங்க? எங்கே அவர் எப்படி கைது செய்யப்பட்டார்? கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கர் தான் பல வருஷமாக ஃப்ரீ ஃபயரை ஆட்டி படித்த ஹேக்கர். ஹெட்ஷாட் ஹேக்கர்னு சொல்கிறாங்க. 100% ஹெட்ஷாட் ரேட் வந்து வச்சிருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா போச்சினாக் போலீஸார் பல வருஷமாக தேடி வந்துட்டு இருக்காங்க. இன்று அதிகாலையில் கட்டோலிஸ்வா காட்டின் அருகே ஒரு ஆமோவில் சுற்றி தெரிஞ்சது பார்த்த போச்சினாக் போலீஸார் அவரை சுற்றி வளைச்சி இன்னைக்கு வந்து கைது செஞ்சுருக்காங்க. எப்படியும் அந்த ஹேக்கர் கிட்ட ஆமோ இல்லைன்னா இந்த 2 போலீஸ்க்கும் ஹெட்ஷாட்டே வச்சிருப்பாரு. அவரை கைது செய்த போச்சினாக் போலீஸார் அவர்கிட்ட இருந்து பல ஹேக்கிங் ஆப்ஸை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவரோட ஐடி வந்து பேன் செய்யப்படும் என ஃப்ரீ ஃபயர் அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்கு. தற்போது அந்த ஹேக்கரை கலாரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு எமௌண்ட் போட்டு சித்திரவதை செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டு வருதுன்னு நமக்கு தகவல் வந்து. தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. ஃப்ரீ ஃபயரில் பட்டாசு வெடிக்கும் போது நேர்ந்த விபத்து. பாம் பக்கிரி என்பவர் ஆட்டோ பாம்பை கையில் வெடித்ததால் அவர் சம்பவ இடத்திலேயே எலிமினேட் ஆனார். இதை பற்றி சம்பவ இடத்தில் இருக்கும் நம்ம செய்தியாளர் பாட்டு பாலாஜிடம் கேட்போம். சொல்லுங்க பாலாஜி, என்ன நடந்துச்சு? அவர் எப்படி எலிமினேட் ஆனாரு? கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா பாம் பக்கிரின்றவர் அவரோட நண்பர்கள்கிட்ட வந்து சவால் விட்டுருக்காரு. நான் கையிலே பாம்பை வெடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு அவர் பாம்பை கையிலே வெடிக்கும் போது அவர் சம்பவ இடத்துலேயே வந்து எலிமினேட் வந்து இருக்காரு. அவர் உடனடியாக அருகில் இந்த கிளாக் டவர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவர் நிலைமை வந்து இன்னும் நமக்கு தெரியல. எப்படியும் அவர் கிரனேட்டை கையில் வச்சிருந்தாரு, உயிர் பொழைச்சிக்கினாரு. கிளான் மேனை கையில் வச்சிருந்தாருன்னா அவர் உயிர் பொழைக்கிறது கஷ்டம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தீபாவளிக்கு கிரனேட்டோ லேண்ட் மேனோ வெடிக்கும் போது ஜாக்கிரதையாக இருக்குமாறு கருணா அரசாங்கம் தரப்புலேருந்து கேட்டுக்கொள்ளப்படுது.
பார்ட் 1 ஓடிய கள்ளக்காதலர்கள் கெல்லியும் ஹயாத்தாவும் ஹேங்கர் விமான நிலையத்தில் பொச்சினாக் போலீசார் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். அவர்கள் விமானம் ஏறி பர்கட்ரி மேப்புக்கு தப்பிச் செல்லும் போது போலீசார் அவர்களை சுற்றி வளைத்தனர். இதை பற்றி மேலும் தகவல்களை சம்பவ இடத்தில் இருக்கும் நம்ம செய்தியாளர் பாட்டு பாலாஜியிடம் கேட்கலாம். சொல்லுங்க பாலாஜி, அவங்க எப்படி மாட்டினாங்க, விமான நிலையத்தில் அவங்க எங்க தப்பிச்சு போறதா இருந்தாங்க, போலீசார் அவங்களை எப்படி பிடிச்சாங்கன்னு கூடுதல் விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா சார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போன பாட்டில் வந்து கெல்லியும் ஹயாத்தாவும் மேக்கவும் மேக்ஸிமும் ஏமாத்திட்டு அவங்க கள்ளக்காதலர்கள் இவங்க 2 பேரும் அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர் விமான நிலையத்தில் விமானம் ஏற போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பொச்சினார் போலீஸார் துரத்தினே வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. கரெக்டாக ஃப்ளைட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா போலீஸார் அவங்கள சுற்றி வளைச்சி கைது செஞ்சுட்டாங்க. அவர்களை கைது செய்து கெல்லியும் மேக்ஸிம் கிட்டையும் ஹயாத்தோ மேக்கோ கிட்டையும் ஒப்படைதா போலீஸார் தரப்புல சொல்லியிருக்காங்க. தகவலுக்கு நன்றி மிஸ்டர் பாட்டு பாலாஜி. அவ்வளோதான், நியூஸ்லாம் முடிச்சு நீங்கள் மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு சேனலுக்கு வந்துருங்க. பார்த்து இந்த பாட்டில் நீங்கள் யாராவது இழுத்து போய் நியூஸில் வந்துட்டு போகிறீங்க. கண்டிப்பாக சாட்டர்டே நானே யாராவது இழுத்துட்டு போகணும்னு நினச்சாலும் என் மூஞ்சை பார்த்தாலும் யாரும் கூட வர மாட்டாங்க. நீங்கள் அதனால் பயப்படாமல் நான் சேனலுக்கு வந்து சேர்ந்துடுறேன். இத்துடன் இன்றைய செய்தியை நிறைவடைந்தன. அடுத்த பாட்டை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் டாப் 2 கேமர்ஸ். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் இனிமேல் நம்ம சேனலில் வரப்போது. அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆனில் வச்சுங்க. ஒரு லைக் இஸ் ஈக்குவல் டு ஒரு சின்ன மோட்டிவேஷன், ஒரு சப்ஸ்கிரைப் இஸ் ஈக்குவல் டு ஒரு பெரிய மோட்டிவேஷன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணணும்னு நினச்சின்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் ஹெட்சாட் சேனல்லே வந்துட்டு இருக்கு. அந்த சேனல் நாங்கள் நடத்துகிறோம். அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த சேனல் செக் பண்ணிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ் டாப் 2 கேமர்ஸ்லேயும் வரும், ஹெட்சாட் சேனல்லே வரும். எப்போ எந்த சேனலில் வீடியோ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் 2 சேனலுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. எங்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் நியூஸ் பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு வந்து என் ஸ்க்ரீனில் தர அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ராசி பலன் வீடியோவும் நான் என் ஸ்க்ரீனில் தரேன், அதையும் செக் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் பார்ட் 1 ஏன் ரிப்போர்ட்டர் பாட்டு பாலாஜி மட்டும் வச்சுருக்கீங்க, அவர் ரிப்போர்ட்லேயே இல்லையா அவங்க சேனல்லையும் கேட்டிருக்கீங்க. ரிப்போர்ட்டர் நிறைய வைக்கலாம், ஆனால் அவங்களுக்கு சம்பளம் தரணும். நம்ம பாட்டு பாலாஜியை மாதத்துக்கு 3 மெடிக்கிட்டு வாங்குறாரு. எங்கள் சேனலில் வந்து சம்பளம் தர முடியல நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்க்கு. அதனால் ஒரே ரிப்போர்ட்டர் தான் எங்கள் சேனலுக்கு. கூடிய சீக்கிரம் நீங்கள் இந்த சேனல் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் நாங்கள் நிறைய ரிப்போர்ட்டர் அப்பாயின்ட் பண்ணுறதா இல்லையான்னு நாங்கள் முடிவெடுக்கலான்னு இருக்கோம். அப்புறம் நிறைய பேர் எங்களோட சேனல் வீடியோஸ் அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய புத்திசாலின்னு நினச்சிக்காதீங்க. அந்த வீடியோஸ்லாம் எனக்கு அப்படியே மேட்சஸில் காட்டிடும். நான் டென்ஷன் ஆனால் ஸ்ட்ரைக் கொடுத்துட்றோம். அப்புறம் உங்கள் சேனலுக்கு எதனா ஆச்சுன்னா எனக்கு கேட்டுக்காதீங்க. அடுத்த வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம சேனலில் போடுறதுன்னு பார்க்கறத விட உங்களால் என்ன புதுசாக பண்ண முடியும், எப்படி புதுசாக பண்ணி மேலே வரலான்னு பாருங்கள். அதனால் வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்கள் சேனலில் போடாதீங்க. அப்புறம் நான் ஸ்ட்ரைக் கொடுத்து விட்ருவோம். அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் ஒன்று அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ஹெட்சாட். உங்கள் டாப் 2 கேமர்ஸ் எங்களோட ஹெட்சாட் சேனலை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணிவிட்டு அந்த சேனல் பிடிச்சிங்கன்னா மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே பாபாய், உங்களை அடுத்த பாட்லேயும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன், சந்திக்கிறேன். பாபாய், லவ் யூ மெகாஸ். பாபாய். போய் தொலைடான்னு சொல்கிறது காதில் கேட்குது. இனிமேல் உங்கள் தாலி இறக்க வரும்ல. பாபாய், லவ் யூ மெகாஸ்.